வணக்கம் நேயர்களே, டாக்டர் எஸ் ரேவதிஸ் பிளாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சித்தா, ஆயுர்வேதா, இயற்கை மருத்துவம் போன்ற மாற்றுமுறை மருத்துவங்கள்ல பல நோய்கள் நீக்க பயன்படுகின்ற மிக முக்கிய மூலிகையான கொட்டை கரந்தை மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இதோடைய தாவரவியல் பெயர் ஸ்பெராந்தஸ் இண்டிகஸ். இது அஸ்ட்ரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதை தமிழ்ல கொட்டை கரந்தை, கொண்டை கரந்தை, மொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஈஸ்ட் இந்தியன் குளோப் திஸ்டில் அப்படின்னும், மலையாளத்துல அடைக்காமணியன், ஹிந்தியில முண்டி, சமஸ்கிருதத்துல முண்டி, மகாமுண்டி அப்படின்னும் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை நம் நாட்டில் ஈரப்பதம் உள்ள இடங்கள்லையும் நெல் வயல்கள்லையும் அதிகமாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு செடி. இதனுடைய இலைகள் பசுமையா இருக்கும், விளிம்புல அப்படியே பற்கள் மாதிரி அமைப்பு இருக்கும். இதனுடைய மலர்கள் பிங்கிஷ் வயலட் கலர்ல கொஞ்சம் பார்க்கறதுக்கு வாடாமல்லி மலர்கள் மாதிரியே உருண்டையா இருக்கும். இதுல கொட்டை கரந்தை, சிவகரந்தை, விஷ்ணு கரந்தை அப்படின்ற 3 வகைகள் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல இதை கரந்தை அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. சங்க காலத்துல ஆணிரைகளை மீட்பதற்கு செல்லும் போர் வீரர்கள் இந்த மலரை அணிந்து சென்றனர் என்ற குறிப்பு புறநானூற்றுல இருக்கு. இந்த கரந்தை மலருக்கென்றே திணை அமைத்து அவர்கள் போர் புரிந்துள்ளனர் என்ற குறிப்புகளும் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. இது ஒரு சிறந்த போர் மலர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கொட்டைக்கரந்தைக்கு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது ஃபேட்டி லிவரை சரி செய்ய பயன்படுது. அது மட்டும் இல்லாம மஞ்சள் காமாலையும் சரி செய்து கல்லீரலின் பணியை ஒழுங்குபடுத்த பயன்படுது. இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வீக்கங்கள், தோல் நோய்கள், அலர்ஜி, சொறி, சிரங்கு ஆகியவற்றை சரி செய்யவும் பயன்படுது. சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சிறைப்பு போன்ற நோய்களை குணமாக்கவும் பயன்படுது. வயிற்று புழுக்களை வெளியேற்றவும், அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வாந்தி, பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் ஆகியவற்றை சரி செய்யவும், நரம்புகளை பலப்படுத்தவும், கண் பார்வையை தெளிவுபடுத்தவும் பயன்படுது. இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இரத்த மூலம், தொழுநோய், மனநோய், கை கால் வலிப்பு, நீரிழிவு, காய்ச்சல், இளநரை, ஒற்றை தலைவலி, மலச்சிக்கல் இந்த மாதிரி ஏராளமான நோய்களை சரி செய்ய சித்தா, ஆயுர்வேதா, இயற்கை மருத்துவத்துல பயன்படுகின்ற ஒரு அற்புதமான மூலிகை. கொட்டைக்கரந்தை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு, கரிசலாங்கண்ணி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி அதை 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நல்லா நீர்வற்ற காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி அதை பாட்டிலில் வச்சுக்கிட்டு தலையில தேய்ச்சிட்டு வந்தோன்னா இளநரை இருந்தால் இளநரை மாறும், முடி கருப்பாகும், முடி நீண்டு வளரும். இந்த கொட்டைக்கரந்தை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி நாட்டு மருந்து கடைகள்ல அவைலபிளா இருக்கு. அதையும் வாங்கி நீங்க இதே மாதிரி எண்ணெயில போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணனா இளநரை போகும், அதே மாதிரி ஒற்றை தலைவலி சரியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.